Morning champions, this is Professor Aswaran from Government College of Technology. I am meeting teacher Indira Vijayalam. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டட் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். எப்பவுமே இன்ஜினியரா எப்போ ஆகணும் அப்படின்னா நம்ம படிச்ச விஷயத்தை அப்ளை பண்ண எங்க அப்ளை பண்றாங்கன்னு தெரிஞ்சுட்டா உடனே இன்ஜினியர் ஆயிடும். அந்த நொடி பொழுது இன்ஜினியர் ஆயிடும். இப்போ அப்ளிகேஷன் ஓரியன்டட் क्वेश्चन வீரவி கொடுத்திருக்காரு என்னன்னு கேட்போம். A Newtonian fluid is filled in the clearance between a shaft and a concentric sleeve. The sleeve attains a speed of 50 cm per second when a force of 20 Newton is applied to the sleeve parallel to the shaft. Determine the speed if a force of 100 Newton is applied to the shaft. சூப்பரான क्वेश्चन இது. ஒரு ஷாஃப்ட் வீரவிஜயக்கல ஒரு ஷாஃப்ட் அப்புறம் ஒரு ஸ்லீவ் கான்சென்ட்ரிக் ஸ்லீவ். கான்சென்ட்ரிக்னா என்னன்னா ஒரே புள்ளி இது சென்டர் சேமா தான் இருக்கு. கான்சென்ட்ரிக் அப்படினா என்ன அப்படினா இது மேல சுத்தர 20 50 cm per second. எப்ப அப்படினா இத எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா 20 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. ஸோ உள்ள என்ன பண்ணியிருக்காரு, ரெண்டு ஸ்லீவுக்கும் ஷாஃப்ட்டுக்கு நடுவில் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னா உள்ள ஃப்ளூயிட் நியூட்டனின் ஃப்ளூயிட் எடுத்து ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நியூட்டன் ஃப்ளூயிடை உள்ள ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்லீவ் இருக்குது, ஷாஃப்ட் இருக்குது. இப்போ ஷாஃப்ட் இப்போ நம்ம கொடுக்கும்போது ஸ்லீவ் 50 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம், சரி இருக்கும். அப்போ நியூட்டனின் ஃப்ளூயிட்னாலே கண்டிப்பாக நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி ஈக்குவல் டு ஸோ இந்த வெலாசிட்டி மாறாது, சேஞ்ச் வெலாசிட்டி வராது. இது ஃபோர்ஸு, ஏரியா, மியூ, வெலாசிட்டி, இந்த ஏரியாவும் மாறாது. யாரெல்லாம் மாற மாட்டாங்க அப்படின்னா இவனும் ஏரியாவும் மாற மாட்டான், இந்த ஒய்யும் மாற மாட்டான். மாறக்கூடியவன் ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும், வெலாசிட்டி மட்டும் தான் மாறும். ஃபோர்ஸும் வெலாசிட்டியும் நேர் தகவல் இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ நமக்கு என்னன்னா 20 நியூட்டன் இருக்கும்போது எவ்வளோ வெலாசிட்டி, 50 சென்டிமீட்டர் per செகண்ட்னா 100 நியூட்டன் இருக்கும்போது இது என்ன. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால 100 மாற்றிக்கிட்டா எதில் பெருக்கணும், 5. அதே 5 ஆல் இங்கே பெருக்கணும்னா முடிஞ்சு. அதான் ஆன்சர். எப்படின்னா F1 proportional to V1, F2 proportional to V2, F2 by F1 equal to V2 by V1. அப்போ 100 வகுத்தல் 20 இன்ட்டு 50 பார்த்தீங்கன்னா V2 கிடைக்கும். அதான் 250 சென்டிமீட்டர் per செகண்ட். ஸோ இதுதான் ஒரு ஷாஃப்ட் ப்ராப்ளம் டிசைன் பண்ணும்போது, நம்ம இன்ஜினியராக நம்ம போய் டிசைன் பண்ணும்போது ஒரு ஷார்ட் ஸ்லீவ் இருக்க ஒரு விஷயம் நடந்ததுன்னா உள்ள ஃப்ளூயிட் பண்ணியிருந்தாங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை பண்ணிட்டு தான் அப்புறம் டிசைன் பண்ண முடியும். அந்த வெலாசிட்டி தெரிஞ்சு தான் நம்ம டிசைன் பண்ண முடியும். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஓரியன்டட் ப்ராப்ளம். இப்போ நாமளா டவ் ஈக்குவல் டு மியூ டி பை மியூ இவ்வளோ வேல்யூ, டவ் இவ்வளோ வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அது அப்ளிகேஷன் கிடையாது. இது எங்கே பயன்படுத்துகிறாங்க, ஷாஃப்ட்டில் பயன்படுத்துகிறாங்க, ஸ்லீவில் பயன்படுத்துகிறாங்க. ஷாஃப்ட் கண் முன்னாடி நிற்கணும். ஷாஃப்ட்டு நம்ம கண்ணை மூடும்போது கண்ணை மூடி பார்த்தா ஷாஃப்ட் அப்படியே தெரியும், ஸ்லீவ் தெரியும். ஸ்லீவ் சுற்றுறதை கற்பனை பண்ணணும். சாய் எவ்வளோ சுற்றுது 20 சென்டிமீட்டர் per செகண்டில் சுற்றுது. அப்போ எவ்வளோ 50 சென்டிமீட்டர் per செகண்ட் சுற்று, எவ்வளோ 20 நியூட்டன் கொடுத்தா, அப்போ 100 நியூட்டன். அப்போ அந்த கற்பனைகள் செறிவடையும் போது, கற்பனை செறிவாகும் போது நம்ம அறிவாளியாக மாறி அப்ளிகேஷன் ஒரு 2 நாள் கிடைச்சிடும். ஸோ இன்னைக்கு வீரவிஜய் மூலமாக ஒரு சூப்பரான விஷயம் கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிட்ட வீரவிஜய்க்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.